ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்குறப்ப டைஎலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டர்ஸ். ஸோ டைஎலக்ட்ரிக் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுப்பா. இது என்னென்னா ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல். எனக்கு கரண்ட்டை பாஸ் பண்ண முடியாத ஒரு சப்ஸ்டன்ஸை தான் நான் என்னென்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச போகிறேன். சரியா? அப்போ டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறப்ப இது என்ன சொல்கிறீங்க, இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லிடுறீங்க. அப்போ இன்சுலேட்டர்ஸ்னால் என்னது, மின் கடத்தா பொருள். அதை என்ன சொல்லலாம், இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த மின் கடத்தா பொருள்னு சொல்கிறப்ப நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் வந்து ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து கண்டக்டராக, செமிகண்டக்டராக, இல்லாட்டி வந்து இன்சுலேட்டராக அப்படின்றது எதை வச்சு தான் டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். அப்போ நான் ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டர் ஆர் டைஎலக்ட்ரிக்னு சொல்கிறப்ப இங்கே ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியாச்சு, நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ன்றது சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலுமே அந்த மெட்டீரியலை கண்டக்டராக, செமிகண்டக்டராக, இன்சுலேட்டராக அப்படின்றது எதை வச்சு தான் சொல்லுவோம், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை வச்சு தான் சொல்லுவோம். அப்போ இங்கே பார்க்குறப்ப இங்கே என்னன்னா எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுன்றதே கிடையாது. இங்கே என்ன கிடையாது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுன்ற விஷயம் வந்து எனக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறேன், இங்கே இதை டைஎலக்ட்ரிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். சரி, அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா அது காரணம் என்ன, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலுமே அது எதனால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும்னா ஆட்டம்ஸ்னால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் நியூக்ளியஸும் அதை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸுன்றது இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக என்ன இருக்கும்னா நியூக்ளியரோட அட்ராக்ஷனில் என்ன இருக்குன்னா பவுண்டாக இருக்கும். ஒன்று அப்படின்னா அட்ராக்ஷனில் காரணமாக எனக்கு என்ன இருக்கும்னா பவுண்டாக இருக்கும். இதில் இந்த வேலன்சி எலக்ட்ரான்ஸ் சொல்லக்கூடிய அந்த லாஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் என்ன ஆகும்னா லூஸ்லி பவுண்டட். அப்படி லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான்ஸு ஃப்ரீயாகி இருந்துருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்ல போகிறோம், கண்டக்டர்னு சொல்ல போகிறோம். அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா. ஆனால் இங்கே எனக்கு என்ன ஆகுதுன்னா டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸுன்றது பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், இட் இஸ் கெட் பவுண்டட் வித்தின் த ஆட்டம்ஸ். அப்போ ஆட்டமோட என்ன இருக்கும், அட்டாச் ஆகிருக்கும். என்னோட எலக்ட்ரான்ஸுன்றது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுன்றது இல்லை. அதனால் என்ன சொல்லுவோம், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ற டேர்ம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஆனால் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷன் நல்லா தெரிஞ்சுக்காங்க. நமக்கு இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா அதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கவே இருக்காதுன்னு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனால் அதோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். நம்ம அதை கம்பேரிட்டிவ்லி நம்ம என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், விச் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். எதுக்கு, டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்க்கு. சரியா? அப்போ இங்கே நான் சப்போஸ் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரேண்டமாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜுன்றது பார்த்திங்கன்னா 0வாக இருக்கும். சரியா? அப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான்ஸ் ரேண்டமாக மூவ் பண்ணிகிட்டு இருந்த எல்லா எலக்ட்ரான்ஸுமே ஒரே பக்கமாக ஓரியன்ட் ஆகி ஒரே பர்டிகுலர் டைரெக்ஷன் என்ன ஆரம்பிக்கும், மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் அதுதான் எனக்கு என்னது ரிசல்ட்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜுன்னு சொல்லுவீங்க. அப்போ இங்கே வந்து நான் பார்க்குறப்ப ஒரு டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலை எடுத்துக்கிறப்ப ஒரு இன்சுலேட்டர் மெட்டீரியல் எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸுன்றதே இல்லை. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே ஏதாவது எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ டு மூவ். நான் ஈவன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப எனக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன கிடையாது, அங்கே இல்லை. எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் எனக்கு என்ன ஆகும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே எனக்கு என்ன கிடையாது, எலக்ட்ரான்ஸுன்றது கிடையாது. சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா எபோனைட்டர், கிளாஸ், மைக்கா ஷீட், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா we can just give up many examples. அதே மாதிரி டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ன்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் மேடப் ஆஃப், சரியா, இது ஓகேவா, மேடப் ஆஃப்ன்றது பார்த்திங்க அப்படின்னா என்னது, போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ்ன்றதை வச்சு தான் நம்ம டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல்ஸ்ன்றது உருவாகுது. அப்போ போலார் அண்ட் நான் போலார் மாலிகுல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம இருக்கக்கூடிய அடுத்த காணொலியில் கண்டிப்பான முறையில் பார்ப்போம். உங்களுக்கு அப்போ பிள்ளைகளுக்கு வந்து டைஎலக்ட்ரிக் மெட்டீரியல் ஆர் இன்சுலேட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்றது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன்.